Hi friends. So today we have a special guest. An old student, Moulishwar. So என்கிட்ட 2015 to 16, 11th and 12th physics படிச்சாரு. 14 to 16. 14 to 16 என்கிட்ட படிச்சாரு. So after completion of 12th, so அவருக்கு SSNல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அட்மிஷன் கிடச்சிது. So after mechanical engineering, so he went to IIT, right? Project assistant. ஆஃப்டர் மை பேச்சுலர்ஸ் ஒரு ஸ்டார்ட் அப்பில் வந்து மெக்கட்ரானிக்ஸ் லீடாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அவங்களுடைய மெக்கட்ரானிக்ஸ் டிவிஷனில் அவங்க வந்து செமிகண்டக்டர் லேப் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து R&D டிவிஷனில் மெக்கட்ரானிக்ஸில் வந்து நான் லீட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. அண்ட் அதுக்கப்புறமா ஐ மூவ்ட் ஓவர் டு IIT மெட்ராஸஸ் இன்ஜினியரிங் டிசைன் டிபார்ட்மெண்ட். அங்கே வந்து ப்ரொஃபஸர் அசோகன் தோண்டியாத்தன்ட்டு வந்து ஹி வாஸ் HOD ஃபார் த இன்ஜினியரிங் டிசைன் டிபார்ட்மெண்ட் பேக் தென். அவருடைய லேபில் வந்து ப்ராஜெக்ட் அசோசியேட்டாக ஒர்க் பண்ணேன் 2 ப்ராஜெக்டில். அண்ட் ஃப்ரம் தேர் ஐ மூவ் டு யூனிவர்சிட்டி ஆஃப் மினசோடா. During your IIT work, you published some paper, I think so. Yeah, அப்போது வந்து ஆல்ரெடி பேச்சுலர்ஸ் அப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் பப்ளிகேஷன்ஸ் பேச்சுலர்ஸ் பண்ணும்போதே வந்து ஒரு பப்ளிகேஷன் இருந்தது. ஓகே. அதுக்கப்புறம் வந்து IIT போனதுக்கப்புறமா வந்து அங்கே வந்து ஐ பப்ளிஷ்ட் ஒன் மோர் பேப்பர். In mechanical engineering or? ரெண்டுமே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். Both are mechanical engineering. But first paper was in material science and metallurgy. Okay. That was your project. That was my bachelor's thesis. Okay. And my work in IIT as a project associate gave me a publication. It was actually a conference publication. That was also in mechanical engineering, but that was in computational fluid dynamics. Okay, nice. So after these things, so he got admission in University of Minnesota. So now he's doing MS in University of Minnesota in MSc in Mechanical Engineering. Yeah, Master of Science in Mechanical Engineering. So என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கேட்குற ஒரே கொஷின், சார் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் பேச்சுலர்ஸ் ஹவு டு அப்ளை in US universities and what are the eligibility criteria, what are the requirements, and then parents கேட்குற கொஷின் எவ்வளோ செலவாகும். ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட்டு கொஷின். ஸோ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஹியர். ஸோ தேங்க்ஸ் ஃபார் அக்செப்டிங் திஸ் வீடியோ. ஓகே, பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் தே ஆர் ஆஸ்கிங் they don't know how to apply, what are the eligibility criteria. ஸோ எந்த யூனிவர்சிட்டிக்கு எவ்வளோ மார்க் தேவைப்படுது, ஸோ என் ஃபீல்டில் எந்த யூனிவர்சிட்டி பெஸ்ட்டாக இருக்குதுன்னு தெரியல. ஸோ நீ அதை லாஸ்ட் இயர் எல்லாமே 2 years பேக், ஸோ எல்லாமே பண்ணி இவங்க போனதுனால ஸோ உங்ககிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கணும் ஃபார் மை ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் அக்செப்டிங் மை இன்விடேஷன். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஓகே BE முடிச்சுட்டு வெளில வந்தாச்சு. ஃபஸ்ட்டு கொஷின், என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் தேவைப்படும் ஃபார் MS in USA? What are the basic requirements? Okay, so when you talk about MS in US, எல்லா கோர்ஸுக்குமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும். ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஆஸ் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும் அட்மிஷனுக்காக. Okay. ஸோ அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ். Okay, I need irrespective of the departments, what are the basic requirements வந்து ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும். Okay. ஸோ யூ ஹேவ் டு ஷோ தட் யூ ஆர் ப்ரொஃபிஷியன்ட் இன் இங்கிலீஷ். Okay. ஸோ அதுக்காக வந்து சில எக்ஸாம்ஸ் இருக்குது. மேஜர் 2 வந்து IELTS and TOEFL. Okay. So this is for English. This is to prove your English proficiency. Okay. So இது 2 இருக்கு. This is one requirement. Okay. In addition to it, உங்களுடைய aptitude and quantitative and qualitative ability காக வந்து அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து you have something called GRE. Okay. So GRE is another exam. Okay. And these are in terms of exams. Okay. ஸோ நீங்கள் எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ் அதோடைய ஸ்கோர்ஸ் எல்லாம் எடுத்து சப்மிட் பண்ணணும். Okay. இது தவிர வந்து உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் SOP அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வை டு யூ வாண்ட் டு டூ திஸ்? நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பேச்சுலர்ஸ் வந்து ஒரு கோர்ஸ் எடுக்கிறீங்கன்னா வந்து அதுக்கு ஒரு ரீசன் இருந்திருக்கும், உங்களுக்கு அது பிடிச்சிருக்கும், ஏன் பிடிச்சிருக்குன்றதுக்கு ஒரு ரீசன் இருந்திருக்கும். ஸோ அதிலிருந்து வந்து யூ ஹேவ் டு ஸ்டார்ட். ஓகே, நான் அதுலேருந்து அதுக்கு முன்னாடியே வந்து 11th and 12th நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்கீங்க, இல்லை பயாலஜி எடுத்திருக்கீங்க, அந்த மாதிரி கோர்ஸ் எடுத்திருக்கீங்க. Why you choose that course? Why did you choose it? It doesn't matter if you have been successful. நீங்கள் எடுத்த ரீசன் வந்து அது சாட்டிஸ்ஃபை ஆச்சா இல்லையான்றது முக்கியம் கிடையாது. அது எடுத்துட்டீங்க, யூ டிட் சம்திங் இன் தட், அதோடைய அவுட்கம் ஒன்று இருந்திருக்கும். அந்த அவுட்கம் வச்சு வந்து யூ ஹவ் டேக்கன் த நெக்ஸ்ட் டெசிஷன் யுவர் கெரியர். ஓகே. ஸோ உங்களுடைய
பேசிக்காக உங்களுடைய டெசிஷன் மேக்கிங் நீங்கள் எப்படி வந்து உங்களுடைய கெரியர் இது வரைக்கும் இருந்திருக்கு அப்படின்றத வந்து நீங்கள் வந்து யூ ஹவ் டு ஃப்ரேம் இட் இன் டு அ ப்ராப்பர் ஸ்டோரி. எஸ்ஓபி ஒரு உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ். ஓகே. அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இப்போ நீங்கள் பேச்சுலர்ஸ் முடிச்சிருக்கீங்க. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இன் மை கேஸ் ஐ ஃபினிஷ்ட் மை 11th and 12th in computer science engineering. ஓகே. முடிச்சுட்டு ஐ wanted to do computer science. நேச்சுரலாக வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேட்ச் 11th and 12th முடிச்சா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துருக்கணும். பட் ஐ சோஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஓகே. எனக்கு ஒரு ரீசன் இருந்தது ஓகே நான் ஏன் மெக்கானிக்கல் எடுக்கணும் அப்படின்ட்டு. ஓகே. மெக்கானிக்கல் எடுத்துட்டு நான் ஒரு ரீசர்ச் பண்ணேன் அதில். ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் இந்த மாதிரி ரீசர்ச் பண்ணி முடிச்சுட்டு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டேன். அப்போ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணும்போது வந்து நான் ஒரு கம்பெனி சூஸ் பண்ணுறேன்னா ஏன் அதை சூஸ் பண்ணுன்றதுக்கு ஒரு ரீசன் இருந்திருக்கும். ஆமாம், கண்டிப்பாக. ஸோ இன்ட்ரெஸ்டட் இன் சம் அந்த மாதிரி ஒரு ரீசன் இருந்துக்கும். லைக் பேசிக்லி யூ ஹவ் டு ஸ்ட்ரிங் அப் அ ஸ்டோரி தட் இஸ் மோர் கன்வின்சிங் ஃபார் த பர்சன் ஹூ இஸ் ரீடிங் யுவர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ். அண்ட் நீங்கள் உங்களுடைய லைஃப் டெசிஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு பாயிண்ட்டில் உங்களை எடுத்துகிட்டு வந்து நிறுத்தியிருக்கு. நெக்ஸ்ட் யூ வாண்ட் டு டூ MS in US in a particular course. So how will that help you move to the next stage in life? Okay. So this is the complete picture for SOP. Okay. That is one supporting document. Okay. And சில யூனிவர்சிட்டிஸ் வந்து டைவர்சிட்டி ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய CV ஆர் ரெஸ்யூமே. ஓகே. அது இருக்கும். அப்புறம் வந்து பப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இருக்குன்னா வந்து அது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிடுவீங்க. Okay. Anyway, publications come within that CV. Yeah, CV. So and then any recommendations from எஸ் நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஸர்ஸ் இல்லை வந்து நீங்கள் ஒர்க் பண்ண லேபில் இல்லை வந்து ஒரு ஒர்க் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிங்கன்னா வந்து அந்த டீமுடைய மேனேஜர் அவங்ககிட்ட வந்து லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன்ஸ் தேவைப்படும். மோஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் ஆஸ்க் ஃபார் 2 to 3 LORs. 2 to 3 LORs. ஓகே. 2-3 பேர்கிட்ட கேட்பாங்க. ஓகே. ஸோ அது வந்து நீங்கள் வந்து அவங்ககிட்ட பேசி LOR வாங்கணும். ஸோ தட் ஷுட் டெபிக்ட் யுவர் எபிலிட்டி டு சர்வைவ் இன் தட் ஃபீல்ட். ஸோ அது வந்து அவங்களுக்கு தெரியும். அவங்க கிட்ட கேட்டால் வந்து யூஸ்வலாக ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே தருவாங்க. ஓகே. ஸோ தட் இஸ் ஒன். அண்ட் ஒன் மோர் திங், அண்ட் இன் அடிஷன் டு ஆல் தீஸ் திங்ஸ், ஐ கெஸ் தீஸ் ஆர் த மேஜர் required irrespective departments. Yes. Okay, irrespective departments. So these are the basic requirements after completion of your undergraduate BE. Okay, it may be mechanical or computer science or IT, whatever it is. So if you want to continue, if you want to pursue MSc, MS or whatever the master degree in US, so these are the basic documents required. So first English தனி, அப்புறம் curriculum, so இதெல்லாமே தனி. So Englishக்கு first நீங்கள் என்ன எக்ஸாம் எடுத்தேன்? நான் IELTS எடுத்தேன். ஸோ IELTS. அது வந்து பிரிட்டிஷ் கவுன்சில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ தட் இஸ் நம்ம நார்மலாக எடுக்கிற வந்து எக்ஸாம் மாதிரி தான். பட் ஆன்லைனில் இருக்கும். லைக் யூ ஹேவ் டு யூஸ் அ கம்ப்யூட்டர் டு கிவ் த எக்ஸாம். ஓகே. ஸோ அதுக்கு வந்து 2 ஆஸ்பெக்ட் இருக்கும். ஒன்று வந்து ரீடிங், ரைட்டிங், லிசனிங். ஓகே. அண்ட் 4th ஆஸ்பெக்ட் வுட் பி இதெல்லாமே ஒரு ஆஸ்பெக்ட். இது வந்து ஒரு செஷனில் முடிஞ்சிடும். அப்புறம் ஸ்பீக்கிங் இருக்கும். ஓகே. ஸ்பீக்கிங் வந்து ரீடிங், ரைட்டிங், லிசனிங். ஓகே. இது வந்து ஒரு செஷனில் இருக்கும். ஓகே. லைக் மார்னிங் செஷன், ஈவினிங் செஷன் அந்த மாதிரி. நாட் நெசசரிலி மார்னிங், ஈவினிங், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் இது ஒரு செஷன். அண்ட் ஸ்பீக்கிங் வந்து இன்னொரு செஷனில் இருக்கும். ஓகே. ஸ்பீக்கிங் வந்து இட் வில் பி இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் ஒரு பர்சன் இருப்பாங்க. ஓகே. ஸோ த பேசிக் ஐடியா இஸ் டு பிரிங் யூ இன்டு அ கான்வர்சேஷன் and they'll be interacting with you, and depending on your vocabulary, the way you speak, your pronunciation, all these things will be taken into consideration when they evaluate you for speaking. So அது ஒன்று. இந்த இன்னொரு செஷன் ஒன்று. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து you have mock test, practice test, எல்லாமே பிரிட்டிஷ் கவுன்சிலில் அரேஞ்ச் பண்ணுறாங்க. அவங்க வெப்சைட்லேயே வந்து இட் இஸ் தேர். ஓகே. இப்போ பிரிட்டிஷ் கவுன்சிலில் ஐ ஹேவ் டு அப்ளை அண்ட் தென் மாக் டெஸ்ட் தனியாக பே பண்ணணுமா? பே பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து ஐ கெஸ் நான் பண்ணும்போது வந்து இட் வாஸ் அரௌண்ட் 14,000 rupees ஒரு எக்ஸாம் நான் எடுக்கணும்னா. இப்போ நான் இன்னைக்கு வெப்சைட்டில் பார்த்தா அரௌண்ட் 16,500 rupees போட்டிருக்கு பர் IELTS. ஓகே. ஸோ நான் பே பண்ண 14,000 இருந்தது. ஓகே. ஓகே. ஸோ அதுக்கு பே பண்ணி முடிச்ச உடனே வந்து ஐ டோன்ட் திங்க் தட் வில் கிவ் யூ ஆக்சஸ். ஓப்பன் ஆக்சஸ் இருக்குது உங்களுக்கு மாக் டெஸ்ட்க்கு எல்லாத்துக்கும். ஓகே. வி ஹேவ் வெப்சைட்டில் நிறைய இருக்குது. அப்படி IELTS அவங்க பிரிட்டிஷ் கவுன்சில் வெப்சைட்டில் எல்லாட்டையும் வந்து நீங்கள் நார்மலாக கூகுளில் போய்ட்டு IELTS மாக் டெஸ்ட் போட்டிங்கன்னா வந்து இட் வில் ஷோ யூ லாட் ஆஃப் மாக் டெஸ்ட் மற்ற வெப்சைட்ஸ். யா, ஸோ யூ கேன் யூஸ் தட் ஆஸ் வெல். அது பிரச்சனை கிடையாது. தட் இஸ் சஃபிஷியன்ட். That is more than sufficient. If you, I guess most of the students are English based curriculum தான் வந்து முடிச்சிருப்பாங்க. ஆமாம், கண்டிப்பாக. பேச்சுலர்ஸ் இருக்கும் இங்கே.
ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து மேக்ஸிமம் ஒரு மாதம், ரொம்ப மேக்ஸிமம் ஒரு மாதம் அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுறது. யா அண்ட் யா ஒரு மாதத்தில் முடிச்சிடலாம். இஃப் யூ ஹவ் லைக் நீங்கள் படிச்சுட்டே இருக்கீங்க, லைக் நேச்சுரலாக நாவல்ஸ் படிப்பீங்க, நியூஸ் பேப்பர்ஸ்லாம் படிப்பீங்க, நார்மல் மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன் எல்லாமே இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளி டு டேக் 2 weeks or something. தட்ஸ் இட். ஓகே. ஸோ இப்போ ரீடிங் நம்ம பசங்க ஜென்ரலாக பண்ணிவிடுவாங்க. ரைட்டிங் மோஸ்ட்லி ரைட்டிங் என்ன கிராமட்டிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கணுமா, என்ன எதிர்பார்க்குறாங்க? ஓகே, ரைட்டிங்கில் வந்து த வேர்ட்ஸ் தட் யூ சூஸ், vocabulary எப்படி இருக்குது உங்களுக்கு, நீங்கள் vocabulary நீங்கள் எந்த மாதிரி சூஸ் பண்ணுறீங்க, ஹவு யூ ஆர் எக்ஸ்பிரஸிங் யுவர் சென்டென்சஸ், எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறீங்க சென்டென்ஸை, கனெக்டர்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா, ஓகே, எப்படி வந்து எப்படி கோர்வையாக எழுதுறீங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி ரொம்ப டிஸ்க்ரீட்டாக இல்லாமல் வந்து இஃப் யூ ஆர் ஏபிள் டு கன்வே ஐடியா ஆர் அ தாட் இன் அ மோர் ஸ்ட்ரக்சர்ட் கோஹரண்ட் மேனர், தட் வில் ஃபெச் யூ மோர் பாயிண்ட்ஸ். ஓகே, இது ரைட்டிங்கில். எஸ். நெக்ஸ்ட்டு லிசனிங் என்ன மாதிரி என்ன கொடுக்குறாங்க? ஸோ லிசனிங் அப்போ வந்து பேசிக்காக உங்களுக்கு ஹெட்ஃபோன்ஸ் இருக்கும். ஸோ ஹெட்ஃபோன்ஸில் வந்து தேல் பி ஸ்பீக்கிங் ஆன் அ டாபிக். ஸோ நீங்கள் வந்து அது கேட்கணும். ஐ கெஸ் 2 தடவை ப்ளே பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூ ஹேவ் டு லிசன். செகண்ட் டைம் வந்து யூ கேன் ஸ்டார்ட். ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, அந்த ஒரு டாப்பிக்கில் அவங்க பேசிகிட்டு இருக்கிறதுலேருந்து அதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் இருக்கும், MCQs தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். ஸோ நீங்கள் கரெக்டாக கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி லிசன் பண்ணிவிட்டு நம்ம ஆன்லைனில் அப்படியே வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆன்சர் பண்ணணும். அதுக்கு தனி மார்க்கு? அதுக்கும் மார்க்ஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் மோர் லைக் நம்ம பேசும்போது புரிஞ்சுக்கலாம், ஒரு ஆக்சென்ட் கேரி ஆகும் அவங்க பேசும்போது. ஓகே. அதை நீங்கள் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டில் வந்து ஒரு 2-3 ப்ராக்டிஸ் டெஸ்ட் எடுத்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஹேங் கிடைக்கிற இருக்கும் தான். இப்போ நம்ம நார்மலாக ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் ஐடியா. ஓகே. ஸோ மோஸ்ட்லி இந்த ஹாலிவுட் மூவிஸ்லாம் இங்கிலீஷில் பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக இருக்குது. அதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் சம்திங் தட் இப்போ இங்கிலீஷ் மீடியமில் முடிச்சுட்டு வந்திருக்காங்கன்னா வந்து அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஓகே, ஒரு ப்ராக்டிஸில் வந்துடும். பிகாஸ் இப்போ ரீடிங், ரைட்டிங், இப்போ லிசனிங் ஓகே ஆயிடுச்சு. ஏன்னா லிசனிங் வந்து நம்ம லிசன் பண்ணுறோம், அதுக்கு ஆன்சர் பண்ணியாச்சு. ஸோ அந்த ஆன்சர் வந்து நம்ம ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட தான் பண்ணுறோம். ஓகே, ஆன்லைன். இப்போது இது 3 பிரச்சனையே கிடையாது. ஸோ when you are speaking with someone in real, that will be it will be mostly like how we are speaking now. இப்போ நம்ம conversation ஓகே என்ன क्वेश्चनனாக்கா, இப்போ நம்ம பேசுகிற இங்கிலீஷ் சிம்பிளாக இருக்குது, இல்லை தமிழ் பேசுகிறோம், ஓகே. பிகாஸ் ஓகே, இப்போ ஒரு இங்கிலீஷ் மேன் பேசும்போது அவங்களோட ஆக்சென்ட் மாறும். ஹவு டிஃபிகல்ட் யூ கெட்? ஸோ அவங்க பேசுகிறது வந்து இட்ஸ் லைக் தே வில் கிவ் யூ சினாரியோ அண்ட் ஆஸ்க் யூ டு. அதான் அவங்க ஒன்று என்ன கேட்டாங்க. ஸோ எனக்கு வந்து choose an object that is very close to you and tell me why it's very special to you அப்படின்னு கேட்டிருந்தாங்க. So I had a particular object, so that is more like a lucky charm for me. Okay. So I was telling them as to why that is a very that's something that's very special to me and why it's a lucky charm and how that came into my life. அந்த மாதிரிலாம் வந்து ஒரு இட்ஸ் லைக் அந்த டாப்பிக்கில் வந்து பேசணும். ஸோ when you speak it's more like how you speak, how confident you are when you're speaking, the way you present yourself, அதுக்கு வந்து மார்க் தருவாங்க. ஓகே, அதுக்கு வந்து அதுக்கு மார்க் தருவாங்க. அண்ட் when you speak about the marks, அதுக்கு வந்து மார்க்கிங் ஸ்கீம் இருக்கும். ஓகே. ஸோ பேண்ட் 9 வரைக்கும் இருக்குது. ஓகே, அவுட் ஆஃப் 9 பேண்ட் 9ன்னு சொல்லுவாங்க, BAND பேண்ட் 9. ஸோ அதில் வந்து ஒரு செக்ஷன் ரீடிங், ரைட்டிங், லிசனிங், ஸ்பீக்கிங் ஒன்றுத்துக்குமே வந்து அவுட் ஆஃப் 9க்கு உங்களை வந்து மார்க் பண்ணுவாங்க. ஓகே. அண்ட் இந்த 4 ஆவரேஜ் எடுத்து வந்து உங்களுக்கு வந்து ஃபைனல் மார்க் தருவாங்க. ஓகே. ஸோ தட் வில் பி யுவர் ஃபைனல் IELTS ஸ்கோர். ஓகே. இப்போது நீங்கள் வந்து 6.5, 7.5, 7.5, 7.5, 8 இந்த மாதிரி எடுக்கிறீங்கன்னா இந்த 4 கம்பைன் பண்ணி ஆவரேஜ் எடுத்தால் வந்து உங்களுக்கு எவ்வளோ மார்க்கோ அது தருவாங்க. ஓகே. அண்ட் இது எப்படி வந்து யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன்ஸோட கொரிலேட் ஆகும்னா வந்து ஒரு செக்ஷனுக்குமே வந்து சில யூனிவர்சிட்டிஸ் வந்து மினிமம் ஸ்கோர் இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. எஸ், வெயிட்டேஜ் வந்து இவ்வளோ மினிமம் இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே. யூஸ்வலி இட் இஸ் லைக் இஃப் யூ ஆர் ஹேவிங் அ ஸ்கோர் தட் இஸ் above 6 or 6.5, that is sufficient for all the sections. Okay, for the all universities in US. Yeah, and உங்களுடைய ஓவரால் பேண்ட் வந்து if it's above 7, it's 7.5, it's good. Okay, so IELTS இதான்.
ஸோ ஐஎல்டிஎஸில் அபவ் 7 இருந்தால் ஈஸியாக யூனிவர்சிட்டி ஆல் த யூனிவர்சிட்டிஸ் யூ கேன் ஆக்சஸ். எஸ். ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்க்கு. எஸ். ஸோ அதுக்கப்புறம் வி ஹேவ் அண்டர் கிராஜுவேட் மார்க்ஸ். எஸ். ஸோ நெக்ஸ்ட் க்ரைட்டீரியா. Yeah. ஸோ வாட்ஸ் யுவர் பர்ஃபார்மன்ஸ் இன் யுவர் அண்டர் கிராஜுவேட் அண்ட் வாட் இஸ் இப்போ அண்டர் கிராஜுவேட்டில் மார்க்ஸ் பிளேஸ் அ ரோல், அக்ரி. ஸோ அண்டர் கிராஜுவேட் பண்ணுற ப்ராஜெக்ட்க்கு வெயிட்டேஜ் இருக்கா while applying MS? ஸோ இப்போ எம்எஸ் வந்து நீங்கள் யூஎஸ் யூனிவர்சிட்டிஸ் அப்ளை பண்ணும்போது ஆர் எனி யூனிவர்சிட்டிஸ் மோஸ்ட் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் அப்ளை பண்ணும்போது வந்து ஆல் அரவுண்ட் த வேர்ல்ட் இட்ஸ் லைக் வெரி காம்ப்ரஹென்சிவ் எவாலுவேஷன். உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் க்ரைட்டீரியா இப்போ ஜிபிஏ நிறைய இருந்தால் வந்து இந்த யூனிவர்சிட்டியில் கிடச்சிடும்ட்டு வந்து எந்த ஒரு அவசியமும் கிடையாது. உங்களுக்கு வந்து ஜிபிஏ மட்டும் ஜாஸ்தியாக இருந்து இஃப் யூ டோன்ட் ஹேவ் எனி அதர் ரீசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி இருந்தாலும் வந்து யூ மைட் நாட் நெசசரிலி கெட் இன். உங்களுக்கு வந்து ஒரு கேரண்டி கிடையாது இப்போ இருந்திருந்தா கிடச்சிரும் அப்படின்னு கிடையாது. 9.5 இருந்தாலும் 95% இருந்தாலும் கிடைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே. இப்போ வந்து ஐ நோ பீப்புள் ஹூ ஹவ் ஆக்சுவலி காட் இன் டு வெரி குட் யூனிவர்சிட்டிஸ் வித் ஆவரேஜ் ஸ்கோர்ஸ் பிகாஸ் தே ஹேட் அதர் சப்ளிமெண்ட்ரி திங்ஸ் சப்போர்ட்டிங் தம். ரிசர்ச் இப்போ ஸ்போர்ட்ஸில் வந்து சில பேர் நல்லா இருக்கலாம். ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து ஹோலிஸ்டிக் evaluation. Okay, sports consider பண்றாங்க. If you are like very good in a particular sport and if you can prove it quantitatively, okay, எல்லாருமே வந்து விளையாடுவோம், but if you are competitive enough to show it quantitatively, okay, national level இப்போ சிபிஎஸ்ல கிளாஸ் இல்ல எனக்கு தெரியும் நேஷனல் லெவல் சர்டிஃபிகேட் இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேட்னாக்கா இந்தியாவில் ஓகே, பட் அப்ராட்லயும் பார்க்குறாங்க. எஸ் பார்க்குறாங்க. இப்போ வந்து மியூசிக் இஸ் a new information for me. ஓகே, எனக்கு இது புதுசாக இருக்குது. பிகாஸ் இந்தியாவில் சொல்லுவாங்க இஃப் யூ வாண்ட் டு கெட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆர் சம் கவர்மெண்ட் ஜாப்ஸ் யூ நீட் அ ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் நேஷனல் லெவல் ஆர் இன்டர்நேஷனல் லெவல் இருந்தாக்கா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் கிடைக்கிறாங்க. பட் யூஎஸ் யூனிவர்சிட்டிஸ் போது எனக்கு அது புதுசு. உங்களுக்கு வந்து இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஷோ இட் இட்ஸ் குட். ஓகே. இல்லைனாட்டியும் வந்து இட் இஸ் நாட் லைக் ஐயோ பண்ணலையே அப்படின்லாம் அதுவும் கிடையாது. ஓகே. யூ ஹேவ் டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் யூ ஹேவ் டு ஷோ த பெஸ்ட் ஆஃப் வாட் யூ ஹேவ். தட்ஸ் அந்த அப்ளிகேஷனில் வந்து வென் நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது வந்து யூ கேன் ஆஸ்க் யுவர் செல்ஃப் இஃப் திஸ் இஸ் த பெஸ்ட் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் மை ஓன் செல்ஃப். நீங்கள் பண்ணது எல்லாத்தையும் இஃப் யூ புட் இன் அ வெரி குட் வே தட் இஸ் த பெஸ்ட் தட் யூ கேன் டூ. ஓகே. ரைட். ஸோ மார்க்ஸ் யூஎஸ் யூனிவர்சிட்டிஸுக்கு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இருக்கலாம்? எவ்வளோ மினிமம்? அஃப்கோர்ஸ் மேக்ஸிமம் ஓகே 100, மினிமம் இப்போ மார்க்ஸ்னால் வந்து யூனிவர்சிட்டிஸ் வந்து சிஜிபிஏ தான் வந்து சிஜிபி. ஓகே, 10 out of 10 வந்து if it is like above 8 it is decent enough. If you have a minimum value, minimum above 7.5 minimum இருக்கு. If you want to get some into decent university, very good university, decent university வந்து 8 க்கு மேல இருந்தாலே போதும். My CGPA was between 8 to 8.5. அதுக்குள்ள இருந்தது. ஓகே. 8.5 க்கு மேல இருந்தா very good, 9 க்கு மேல இருந்தா இன்னும் very good, 8 க்கு மேல இருந்தா இட்ஸ் லைக் மார்க் பொறுத்தவரைக்கும் வந்து எவ்வளவு ஜாஸ்தி 8 க்கு மேல எவ்வளவு இருக்கலாம். ஓகே, 80% க்கு மேல இருக்கும். 80% மேல. சரி. ஸோ மார்க்ஸ் IELTS UG மார்க்ஸ். ஓகே. How to choose university? Sir, in your case you are in mechanical engineering department, so you are choose a particular university, selected universities. So computer science பையன் வேற யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணுவான். How to choose the universities? ஓகே. இப்போ சூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும். இப்போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா சார் ஃபர்ஸ்ட் திங் ஃபார் மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் would be ரேங்கிங், ஃபீஸ், காஸ்ட் ஆஃப் லிவிங். ஓகே, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மூணு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது லைக் நான் சூஸ் பண்ணும்போது இந்த மூணு க்ரைட்டீரியா வச்சுக்கிட்டேன். இல்லை இரண்டு கொஷின் காஸ்ட்டு அதெல்லாம் செகண்டரி, அது நம்ம லாஸ்ட் அந்த கொஷின் போகிறோம். என்னோட கொஷின் வந்து இப்போ சம் யூனிவர்சிட்டிஸ் தே ஆர் வெரி குட் இன் மெக்கானிக்கல், சம் யூனிவர்சிட்டிஸ் தே ஆர் ஸ்பெஷலைஸ்ட் இன் ஐடி, சம் யூனிவர்சிட்டிஸ் தே ஆர் வெரி ஸ்பெஷலைஸ்ட் இன் எலக்ட்ரானிக்ஸ். இப்போ ஹார்வர்டில் எடுத்திங்கனாக்கா பிஸ்னஸ்க்கு நல்லாயிருக்கும், பிஸ்னஸ் ஸ்கூல்ஸ்க்கு நல்லாயிருக்கும். ஸோ ஒரு சில இரண்டு கொஷின் தான் எப்படி ஏன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ இது ஃபேக்டர்ஸ் எதுவுமே கன்சிடர் பண்ணாமல் வந்து டாப் அப்படி லிஸ்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு வெப்சைட்ஸ் இருக்கும். யூஎஸ் நியூஸ்ன்ற ஒரு வெப்சைட் இருக்குது. யூஎஸ் நியூஸ் அதில் போய்ட்டு வந்து யூ கேன் செலக்ட் த ஏரியா ஆஃப் ஸ்பெஷலைசேஷன். இப்போ மெக்கானிக்கலில் வந்து எது டாப் இருக்குது 100, 150 அதெல்லாமே போடுவாங்க. அந்த லிஸ்ட் அப்படியே இருக்கும்.
ஸோ யூ கேன் சூஸ் யுவர் யூனிவர்சிட்டி பேஸ்ட் ஆன் தட். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால் அது மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ இது அந்த யூஎஸ் நியூஸில் டாப் யூனிவர்சிட்டி ரேங்கிங் கொடுத்துருவாங்க. ஆமாம், கொடுத்துருவாங்க. ஸோ QS ரேங்கிங்னு ஒன்று இருக்கும். ஓகே. ஸோ அது வந்து QS ரேங்கிங் பொறுத்து வந்து தே லிஸ்ட் அவுட் அந்த யூனிவர்சிட்டிஸ் அண்ட் அந்த பர்டிகுலர் கோர்ஸ் ஒர்க்குக்கு. ஓகே. இது ஒன்று இருக்குது. இப்போது சிக்ஷா அப்படின்ட்டு ஒரு யூனிவர்சிட்டி ஒரு வெப்சைட் இருக்குது. ஓகே. சிக்ஷா இருக்குது. ஸ்டடி அப்ராட் ஒன்று இருக்குது. ஓகே. ஸோ தீஸ் ஆர் வெரி காமன்லி யூஸ்ட் வெப்சைட்ஸ் பை மீ. நான் யூஸ் பண்ணது. இது இல்லாமல் வந்து நான் ஐஐடியில் ஒர்க் பண்ணதுனால வந்து ஐ ஹேட் அ ஃபியூ சீனியர்ஸ் ஹூ ஆர் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். அவங்க வந்து இது பண்ண ஆக்சுவலி அதுதான் கரெக்டான வழி எனக்கு பெட்டராக தோணுது. ஸோ சீனியர்ஸ் தே ஆர் கைட்ஸ். சி அகைன் ஐம் டெலிங் யூ. ஸோ நம்ம என்னதான் வெப்சைட்டில் சர்ச் பண்ணி கொண்டு போனாலும் சரி, ஸோ உங்கள் அண்டர் கிராஜுவேட் சீனியர்ஸ் கூட ட்ரை டு இன்ட்ராக்ட். ஸோ அவங்க அங்கே இருக்கும்போது அவங்க எப்படி சூஸ் பண்ணாங்க, ஸோ அவங்க இந்த யூனிவர்சிட்டியில் இப்போ அவங்க இருக்க யூனிவர்சிட்டியில் என்ன டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, இன்னொரு யூனிவர்சிட்டியில் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, ஸோ இது எல்லாமே உங்கள் சீனியர்ஸால் உங்களுக்கு கைட் பண்ண முடியும். ஸோ அதனால் மோஸ்ட்லி நீங்கள் படிக்கும்போதே உங்கள் சீனியர்ஸ் கூட நிறைய இன்ட்ராக்ஷன் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இன்ட்ராக்ட் பண்ணிங்கனாக்கா ஆஃப்டர் பிகாஸ் அவன் ஆல்ரெடி அங்கே இருப்பான். ஸோ இப்போ நீங்கள் தான் டவுட் கேட்டிங்கனாக்கா அவங்களுக்கு கரெக்டாக சொல்ல முடியும். ஸோ வாட் ஹீ கேன் கைட் யூ. ஸோ ஹவு டு ரீச் தட் டெஸ்டினேஷன். ஓகே. இப்போது சூஸ் பண்ணுறது, ஸோ இது சார் வெப்சைட் யூ டெல் மீ. ஓகே. ஸோ என்னது லைனாக சொல்கிறீங்க? யூஎஸ் நியூஸ், சிக்ஷா ஸ்டடி அப்ராட். ஓகே. ஸோ இது ரெண்டு மோஸ்ட்லி இது ரெண்டு போதும் சார். ஓகே. இது ரெண்டும் போதும். ஸோ அதுலேருந்து உங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன தேவையோ அந்த யூனிவர்சிட்டிஸ் ரேங்கிங் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். சரி, இப்போ என்னோட கொஷின், இப்போது ஒரு யூனிவர்சிட்டிக்கு நான் ஒரு அப்ளிகேஷன் போடணும், எப்போ போடணும்? ஓகே, தட்ஸ் அ வெரி குட் கொஸ்டின். இப்போ வந்து இன்டேக்ஸ் இருக்கும் சார். ஸ்டூடெண்ட்ஸ் எப்போ வந்து அந்த பர்டிகுலர் கோர்ஸ்க்கு வந்து அந்த யூனிவர்சிட்டி வந்து உள்ளே எடுக்கிறாங்க அப்படின்னு மொத்தம் வந்து காமனாக ரெண்டு இன்டேக் இருக்கும். ஒன்று வந்து ஸ்ப்ரிங் இன்டேக், ஒன்று வந்து ஃபால் இன்டேக். ஸ்ப்ரிங் இன்டேக்னால் வந்து நீங்கள் கோர்ஸ் ஒர்க் வந்து ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஃபால் இன்டேக்னால் வந்து நீங்கள் வந்து ஆகஸ்ட் செப்டம்பரில் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஃபால் இன்டேக்கு வருவோம். ஃபால் இன்டேக் நீங்கள் ஆகஸ்ட் செப்டம்பர் மந்த் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து ஐடியலி ஒரு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிஷன் வந்து டிசம்பர் எண்டுக்குள்ளே முடிச்சிடணும், டிசம்பர் 15th ஓகே. ஒரு அண்ட் அகெயின் திஸ் டிபெண்ட்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் யூனிவர்சிட்டிஸ். ஒரு டிஃப்ரெண்ட் யூனிவர்சிட்டிஸ்க்கும் வந்து டிஃப்ரெண்ட் டெட்லைன்ஸ் இருக்கும். ஓகே. நீங்கள் அந்த டெட்லைன் வந்து மானிட்டர் பண்ணிவிட்டு யூ ஹேவ் டு அப்ளை பிஃபோர் தேட். ஸோ இது வந்து ஃபாலுக்கு. ஓகே. டிசம்பருக்குள்ளே ஐடியலி 1 year முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி டிசம்பர் 15th முடிச்சிடணும். ஓகே. அகெயின் நீங்கள் யூனிவர்சிட்டி பார்த்துக்கணும் ஒரு இதுக்கும். ஓகே. காமனாக ரெகுலராக நீங்கள் சூஸ் பண்ணுற யூனிவர்சிட்டி வெப்சைட்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படி. ஓகே. இது ஃபால் இன்டேக். ஸ்ப்ரிங்குக்கு வந்து அதே மாதிரி தான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிஷன் வந்து மேக்குள்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே. ஃபார் செப்டம்பருக்கு. ஃபார் ஸ்ப்ரிங்குக்குனா வந்து ஜனவரி போகிறதுக்கு செப்டம்பருக்குள்ளே டெட்லைன் முடிச்சிடணும். செப்டம்பர் மே அந்த பாயிண்ட்குள்ளே. ஓகே. அந்த பாயிண்ட்குள்ளே முடிச்சாக்கா ஸோ அதுக்கப்புறம் நமக்கு இன்விடேஷன் வரும், அப்புறம் நம்ம விசா ப்ராசஸ். எஸ். இப்போ நீங்கள் வந்து இன்டேக் சொல்கிறதுனால வந்து திஸ் இஸ் another valid thing. There are a few universities and courses which offer admission on a first come first serve basis. இப்போ சில யூனிவர்சிட்டிஸ் வந்து இந்த டெட்லைன் வரைக்கும் வச்சுருப்பாங்க. நீங்கள் டிசம்பர் 15th வந்து அப்ளிகேஷன் வாங்கிட்டு ஒன்றா அப்படியே எவாலுவேட் பண்ணுவாங்க. லைக் யார் அந்த அப்ளிகேஷன் பூலில் இருந்து யார் பெஸ்ட்டோ வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே. இது ஒரு டைப் ஆஃப் அட்மிஷன் செலெக்ஷன் ப்ராசஸ். த அதர் டைப் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், ரோலிங் பேசிஸில் இருக்கும். இப்போ ஒரு அப்ளிகேஷன் வருது, அட்மிஷன் ஒரு அப்ளிகேஷன் வருது. If it has all the it match all the criteria. If it matches all the criteria, if all the check boxes are ticked, and if the professor or someone who is deciding whether he should take part in the program or not, if he feels that this is a very good application, he will be given admission directly. Okay. Idla very common example, very popular university which does this is TU Delft. Okay. TU Delft is like one of the top most universities around the world, Netherlands. Okay. So that is like
ரொம்ப நல்ல யூனிவர்சிட்டி எம்ஐடி ஹார்வர்ட் அதுக்கு அந்த மாதிரி லீக்ல இருக்கிறது தட் டஸ் திஸ் அந்த யூனிவர்சிட்டி வந்து இப்படி தான் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ த சூனர் யூ கிவ் த பெட்டர் யுவர் சான்சஸ். ஓகே ரைட். ஸோ டோன்ட் வெயிட் ஃபார் தி டெட்லைன்ஸ். ஸோ யூஎஸ் யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணும்போது இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நமக்கு. டெட்லைன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி போடாதீங்க. ஏர்லியராக எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ கம்ப்ளீட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ சீக்கிரமாக போட்டேன்னு சொல்லிட்டேன் இன்கம்ப்ளீட்டாக போட்டால் அதுவும் உங்களுக்கு பிரச்சனை தான். கரெக்ட். ஓகே. ஸோ ட்ரை டு மேக் த ஆல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் as soon as possible. ஓகே. ஸோ பிகாஸ் நீங்கள் வந்து ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்கணும். ஸோ நிறைய ட்ரான்ஸ்கிரிப்ட்லாம் வாங்க வேண்டியது இருக்கும். பழைய யூனிவர்சிட்டி ட்ரான்ஸ்கிரிப்ட்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து ஏர்லியராக வாங்கி வச்சுக்கிறது சேஃப் சைட். ஓகே. இப்போ உங்கள் கேஸில் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணீங்க? என்னுடைய கேஸில் வந்து நான் ஆக்சுவலி 2 வருஷம் அப்ளை பண்ணேன். ஓ. நான் ஃபர்ஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணும்போது யூ டிலேட் பிகாஸ் ஆஃப் த கோவிட். கோவிட் அண்ட் ஐ ஆல்சோ வாண்டட் டு கெயின் சம் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. ஸோ இல்லை அந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது? that was when I look back it is actually one of the reasons why I chose University of Minnesota. like கடச்சதுக்கும் நான் வந்து போனதுக்கும் ஒரு காரணம் வந்து நான் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால தான் ஐஐடி மெட்ராஸில் ஒர்க் பண்ணதுனால தான். ஓகே. ஸோ பட் டாக்கிங் பிஃபோர் தேட் நான் சூஸ் பண்ண யூனிவர்சிட்டிஸ் 2 வருஷமும் வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து நான் ரொம்ப செலக்டிவாக இருந்தேன். எனக்கு வந்து மெக்கட்ரானிக்ஸ் ஆர் ரோபோட்டிக்ஸில் தான் மேஜர். இதுக்கப்புறம் நான் மெக்கானிக்கல் ஃபர்ஸ்ட் பண்ணேன் பேச்சுலர்ஸ். இதுக்கப்புறம் பண்ணும்போது மெக்கட்ரானிக்ஸ் ஆர் ரோபோட்டிக்ஸில் தான் இருக்கணும்ட்டு வந்து தோணிட்டு இருந்தது. ஸோ ஐ சூஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் மிச்சிகன் ஆன் ஹார்பர். தட் இஸ் லைக் வெரி குட் ஃபார் ரோபோட்டிக்ஸ். அவங்க ரோபோட்டிக்ஸ் ப்ரோக்ராம் வந்து ரொம்ப பாப்புலர். அது சூஸ் பண்ணேன். அண்ட் ஜெர்மனி யூனிவர்சிட்டிஸ் சூஸ் பண்ணேன். ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஃபீஸ் கிடையாது. ஓகே. ஜெர்மன் யூனிவர்சிட்டிஸ் வந்து ஃபீஸ் லிவிங் காஸ்ட் மட்டும்தான். ஸோ அதனால் வந்து நான் மோஸ்ட்லி ஜெர்மன் யூனிவர்சிட்டிஸில் அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. யூஎஸ்க்கு வந்து ஒரே ஒரு யூனிவர்சிட்டி தான் அப்ளை பண்ணேன், யூனிவர்சிட்டி ஆஃப் மிச்சிகன் ஆன் ஹார்பர். ஓகே. அப்போது ரிஜெக்ட் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ நான் திருப்பி நெக்ஸ்ட் இயர் வந்து ஐஐடி மெட்ராஸ்க்கு போனதுக்கப்புறமா வந்து டோட்டலாக ப்ரையாரிட்டிஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிவிட்டு சீனியர்ஸ் கிட்ட சஜஷன்ஸ் கேட்டு ஐஐடி மெட்ராஸ் அந்த லேபில் இருக்க சீனியர்ஸ் கிட்டேயும் கேட்டுட்டு யூனிவர்சிட்டி ஆஃப் மினசோட்டா ட்வின் சிட்டிஸ், அப்புறம் யூனிவர்சிட்டி ஆஃப் வர்ஜீனியா சார்லட்ஸ்வில், டியூ டெல்ஃப்ட், இந்த 3 யூனிவர்சிட்டி தான் அப்ளை பண்ணேன். ஓகே. இந்த 3த்தில் வந்து நான் சூஸ் பண்ண க்ரைட்டீரியாஸ் வந்து எவ்வளோ ரீசர்ச் அந்த யூனிவர்சிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுது. நான் வந்து மாஸ்டர்ஸ் பண்ணும்போது டிசைட் பண்ணிட்டேன் ரீசர்ச் அசிஸ்டட் மாஸ்டர்ஸ் தான் பண்ணணும் அப்படின்றது. ஓகே. ஸோ ஐ வாஸ் வெரி ஃபோக்கஸ்ட் ஆன் தட். அதனால் வந்து இந்த 3 யூனிவர்சிட்டிஸ் வந்து வேர் வெரி குட் வித் த ரீசர்ச். ஓகே. ஸோ யுவர் மாஸ்டர்ஸ் thesis based research. So that is what I'm doing now as well. இந்த 3 நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே. This was the first criteria. Second one வந்து tuition fee. ஓகே. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு செமஸ்டருக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, ஒரு இயருக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ திஸ் வாஸ் த செகண்ட் criteria. The third criteria was cost of living. ஓகே. ஒரு அந்த ஊருக்குன்ற ஒரு காஸ்ட் ஆஃப் லிவிங் இருக்கும். ஓ, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் எக்ஸப்ட் ஃபீஸ் உன்னுடைய லிவிங் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாம். எக்ஸாக்ட்லி. இப்போ வந்து மினசோட்டாவில் வந்து $600-700 கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ப்ரைவேட் பெட் அண்ட் பாத்ரூம் கிடச்சிரும். ஓகே. நியூயார்க்கில் போனீங்கன்னா அது கிடைக்காது. ஓகே. ஓகே. ரைட். நீங்கள் இருக்கிற இடத்த பொறுத்து வந்து அது மாறும். ஸோ அது நீங்கள் அதுவும் ஒரு ஃபேக்டராக எடுத்துக்கணும். ஓகே. நீங்கள் அதெல்லாம் கன்சிடர் பண்ணுறீங்க. அதெல்லாம் கன்சிடர் போடும்போது எஸ். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மேன். பிகாஸ் நம்ம எவ்வளோ செலவு பண்ண போகிறோம். பிகாஸ் டாப் யூனிவர்சிட்டி தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஸோ ஃபீஸ் ஓகே. ஏன்னா பிகாஸ் ஃபீஸ் வந்து மோர் ஆர் லெஸ் சேமாக இருக்குன்னு வச்சுக்கலாம் அப்ராக்சிமேட்டாக. ஓகே. ஸோ ஆல் யூனிவர்சிட்டிஸ் மோர் ஆர் லெஸ் அப்படி இருக்குமா? நாட் நெசசரிலி சார். ஸோ நியர்லி சம் பட் லிவிங் எக்ஸ்பெண்டிச்சர் மேஜர் நீங்கள் கால்குலேட் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். அது நான் ஆக்சுவலி ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ தட் இஸ் when I visit தைவான். தைவானில் ஒரு சிட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப எக்ஸ்பென்சிவ். தைப்பேயில் பிகாஸ் கேபிட்டல் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ ஒரு நாள் நான் சாப்பிட்டுட்டு என் வேலையை பார்க்குறேன்னாக்கா அரௌண்ட் நம்ம காசுக்கு ஒரு 2000 rupees செலவாகும். அதுவே ஷின்சோன் யூனிவர்சிட்டி இருக்குது, இட்ஸ் சயின்ஸ் பார்க், சயின்ஸ் சிட்டி. ஸோ அந்த ஊருக்கு போனாக்கா எனக்கு வந்து 1000 இஸ் மோர் தென் அப்படியே 50% வந்துடுச்சு. ஸோ அப்போ யூனிவர்சிட்டிஸ் சூஸ் பண்ணும்போது உங்கள் ஃபீல்டு முக்கியம், யூனிவர்சிட்டியோட ரிசர்ச் முக்கியம், ரெண்டாவது தேர்ட் ஒன் யூனிவர்சிட்டி ஃபீஸு, ஃபோர்த்து லிவிங் எக்ஸ்பெண்டிச்சர், உங்களுக்கு ரூம் எங்கே எவ்வளோ கிடைக்கிறது. ஸோ அதெல்லாம் ரொம்ப முக்கியம். கரெக்டாக நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு ஸோ அது ஒரு க்ரைட்டீரியா இருந்தது. அண்ட் இதை தாண்டி வந்து ஃபண்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்.
ஓகே. எவ்வளோ ஈஸியாக வந்து ஃபண்டிங் உங்களுக்கு கிடைக்கும், எப்படி நீங்கள் வந்து பிகாஸ் இது எக்ஸ்பெண்டிச்சர் நீங்கள் முன்னாடி எக்ஸ்பென்சஸ் கால்குலேட் பண்ணிடுவீங்க இவ்வளோ ஆகும் அப்படின்ட்டு. ஆமாம். இவ்வளோ ஆகுது அப்படின்னா வந்து அதை கம்மி பண்ணுறதுக்கு வந்து எந்த யூனிவர்சிட்டியில் போனால் வந்து இட்ஸ் மச் மோர் ஈஸியர் டு ரெடியூஸ் இட்.